ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பார்த்தீங்களா, ட்ரெஸ்ஸு தான் காமிச்சிட்ருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சமாக மேக் ஓவர் பண்ண போகிறோம். அது எப்படி நாமளே வீட்டிலேருந்து ஈஸியான முறையில் பண்ணிடலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாவாடை சட்டையில் எந்த வித ஸ்டோன் எதுவுமே இல்லை. அதுக்கு நான் ஸ்டோன் ரெடி பண்ணி ஒட்ட போகிறேன். அதாவது கடைகளில் வாங்கிக்கோங்க, க்ளூன்னு கேளுங்க. ட்ரெஸ்ஸுக்கு க்ளூன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அதோட நீங்கள் ஸ்டோன் செயின்னு கேளுங்க, பாசி செயின்னு கேளுங்க. இந்த ரெண்டு செயினை வச்சு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஞ்சமாக ஸ்டோன், நம்மளுக்கு தேவையான ஸ்டோன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த ஸ்டோனை வாங்கிக்கோங்க. கொஞ்சமாக லேசாக மெல்லிஸாக ஒரு முடி அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் வந்து அந்த க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான செயினை நீங்கள் அதில் வந்து ஒட்டிடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டோன் செயின் வாங்கியிருக்கேன், அதை ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாசி செயின் வாங்கிட்டு அதையுமே ஒட்டிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் வச்சு இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த க்ளூவோட டைட்டாக அதை வந்து பிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறமா நல்லா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்டோன் செயின் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பாசி செயின் போட்டிருக்கேன், லாஸ்ட்டாக ஃபைனலாக ஸ்டோன் செயின் போட்டிருக்கேன். இந்த மாதிரி அதுவுமே நல்லா காய விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஸ்டோன் செயினை வந்து அதோடு அப்ளை பண்ணிகிட்டே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் காயட்டும். சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, அது வந்து ஏதோ மாதிரி தனியாக தெரிகிற மாதிரி இருக்குது எனக்கு. அதனால் அதுலேயுமே நான் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயினை அதில் வந்து நான் செட் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஸ்டோன் செயினை இதை மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அது ரெண்டுமே நல்லா காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. அது நான் இந்த மாதிரி க்ளூ தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபேப்ரிக் க்ளூன்னு கேட்டால் தருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஸ்டோன் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டோனை நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் ஸ்டோனை வந்து ஒட்டிடாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒவ்வொரு டிசைன் போட்டு பாருங்கள். நான் அதோட ஜமிக்கியும் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன், குட்டி குட்டி ஸ்டோனும் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன், டைமண்ட் ஸ்டோனும் வாங்கியிருக்கேன். இதில் வந்து எந்த ஸ்டோன் நம்ம குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஒரு செலெக்ஷன் பண்ணேன். அதையும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ போட்டு அதோட ஸ்டோன் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டிசைனை நீங்களே உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு பார்க்கலாங்க. ஒரு பெண்ணால் முடியாதது எதுவுமே இல்லைங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா எந்த டிசைன் கொடுக்குறோமோ அந்த டிசைனை கரெக்டாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன டிசைன் கொடுக்குறோமோ அந்த டிசைனை தான் ஒரு லைன் ஃபுல்லாக கொடுக்கணும், இடையில மாற்றக்கூடாது. அதே மாதிரி தான் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மேலே பார்த்த மாதிரி அந்த பூ இருக்கும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா கீழே பார்த்த மாதிரி இருக்கும். அதாவது நேராக ஒன்று போல் இருக்கக்கூடாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம அடுத்தடுத்த லைனில் இருந்தால் தான் அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு வந்து கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். இப்போ இடையில பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து ஸ்டோன், ஏதாவது ஒரு ஸ்டோன் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாமிக்கியே வச்சுட்டேன். அது ஜாமிக்கினா அந்த நிமிந்த மாதிரி இருந்தால் அது ஜாமிக்கி, அது வந்து நான் வந்து கவுத்துன மாதிரி ஸ்டோன் மாதிரியே அதை ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மேலே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நெக்கில் வந்து நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கு நாம் ஸ்டிச்சிங் போட போகிறோம். இது ஸ்டிச்சிங் பண்ணலைன்னா அது வந்து தண்ணி பட்ட உடனே வெளியே வந்துடும். அதனால் இது ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸ்டிச்சிங் பண்ணுறது வந்து வெளியே தெரியவே கூடாது, உள்ளக்க தான் தெரியணும், வெளியில் தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த ஸ்டோனுக்கு கீழேயே நான் வந்து டைமண்ட் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதான் பார்க்க லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாடல் வைக்கலான்னு உங்களுக்கு பிடிச்ச மாடல் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்கர்ட்டுக்கு போகலாம். ஸ்கர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கல் ஸ்டோன் அந்த மாதிரி ஒட்டவே கூடாது. ஏதாவது கொஞ்சம் தள்ளி தான் அந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டினா தான் பார்க்கவே அழகாக இருக்கும். அதுக்காக நான் வந்து குட்டி குட்டியாக ஸ்டோன் வந்து லைன் பை லைனாக ஒவ்வொரு கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டணும். இப்போ தான் பார்க்க வந்து அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கணும், இல்லாட்டும் டர்ட்டியாக இருக்கும். கிட்ட நெருக்கி ஒட்டியிருந்தா நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் பார்டரில் பார்த்தீங்கன்னா நேராக ஸ்கேல் வச்சு போடக்கூடாது. இந்த மாதிரி சைடாக கிராஸாக போட்டுக்கோங்க. அந்த ஸ்கேல் அளவு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் 3 டாட் வச்சுக்கிறேன். அது வரும் மாடலாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வேறு மாதிரி கூட நீங்கள் மாடல் செட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இந்த மாடல் ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதனால் நான் இந்த மாடலை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலை எடுத்துடுறோம். இப்போ 3 டாட் இருக்கும், அந்த சைடாக இருக்கிறதுனால அந்த ஸ்கேலு அதோட நான் வந்து அதில் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா அது 2 வரி தான் இருந்தால் வந்து ஒரு மாடல் வராது. அதோட நான் வந்து 3ஆவது லைனும் அதோட சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி பக்கத்தில் நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 லைன் வந்ததுனால ஒரு டிசைன் வந்தது. அதே மாதிரி பக்கத்தில் இதே மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கவே ஒரு டிசைனாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த பாவாடை சட்டை ரெடி ஆயிடுச்சு. பாவாடையோட கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டருக்கு நம்ம என்ன டிசைன் கொடுத்துருக்கோமோ அதையே வந்து சட்டையோட பார்டர்லேயும் கொடுக்கலாம், அதாவது வேறு டிசைன் கொடுக்கலாம். நான் வந்து எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு வேறு டிசைன் கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு இந்த பாவாடை பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஸ்டோன் வச்சு வீட்டிலையே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழந்தைங்க சந்தோஷப்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.